இன்று நாம் கற்க இருக்கும் ஆசனம் யோக நித்ராசனம். யோக நித்ரா என்றால் யோக உறக்கம் அல்லது மன உறக்கம் என்று பொருள். விழிப்பு நிலைக்கும் உறக்க நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு அனுபவத்தை இந்த ஆசனத்தின் மூலமாக பெறலாம். இந்த யோக நித்ராசனம் உறக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு தியானத்தன்மையை நமக்குள் கொண்டு வருகிறது. இந்த யோக நித்ராசனம் செய்வதற்கு முன்பாக சில பயிற்சி ஆசனங்களை செய்வோம். பயிற்சி ஆசனங்கள் எதற்காக என்றால் யோகாசனங்கள் சிறப்பாக அமைவதற்கும் ஒரு முன்னோட்டமாக செய்யப்படும் ஆசனங்கள் தான் இந்த பயிற்சி ஆசனங்கள். உடலை ஒரு விதமாக தயார்படுத்துவதற்காக நாம் இந்த பயிற்சி ஆசனங்களை செய்கின்றோம். இந்த பயிற்சி ஆசனங்கள் தான் இன்று உடற்பயிற்சியாக, அதாவது உலகம் முழுவதும் எக்ஸசைஸாக சொல்லித்தரப்படுகிறது. சரி, இப்பொழுது இந்த யோக நித்ராசனத்தை செய்வதற்கு முன்பாக பயிற்சி ஆசனங்கள் சிலவற்றை செய்வோம். முதலில் கவிழ்ந்து படுக்க வேண்டும். இப்பொழுது வலது கையையும் தலையையும் மூச்சை இழுத்துக்கொண்டு, அதாவது உள்மூச்சு எடுத்துக்கொண்டு மேலே தூக்கி நிறுத்த வேண்டும். மூச்சை விட்டபடியே கீழே இறக்க வேண்டும். அப்படி இடது கையில் செய்ய வேண்டும். இப்பொழுது கால்களை இவ்வாறு வைத்துக்கொண்டு முட்டி பகுதியை மட்டும் மேலே தூக்க வேண்டும், மூச்சை இழுத்துக்கொண்டு. இவ்வாறு செய்வதனால் முட்டிப்பகுதி வலி நீங்குகிறது. முட்டுப்பகுதியில் ஆப்ரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை செய்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆசனம். இப்பொழுது மூன்றாவது நிலையில் 2 கைகள், 2 கால்கள் மற்றும் தலைப்பகுதியை ஒரு போட் போல தூக்க வேண்டும். இன்னொரு முறை செய்கின்றேன். மூச்சுதான் உடலை மேலே தூக்குகிறது, மூச்சுதான் கீழே உடலை கீழே இறக்குகிறது. இப்பொழுது உருள் தண்டனை போடுவது போல, அதாவது கவிழ்ந்த நிலையில் அங்க பிரதர்ஷனம் என்று சொல்வார்களே, அதுபோல இப்போது செய்கின்றேன். இவ்வாறு பயிற்சி ஆசனங்களை செய்த பிறகு முதல் நிலை, இப்பொழுது யோக நித்ராசனத்தினுடைய முதல் நிலையை செய்ய இருக்கின்றோம். இப்படி கால்களை குழந்தைகள் செய்வதைப் போல அடுத்த நிலையில் கண்களை மூடிக்கொண்டு இயல்பான சுவாசத்தை கவனிக்க வேண்டும். மூன்றாவது நிலையில் கைகளை இப்படி வைத்துக்கொண்டு இடது கையின் மேல் வலது கையை வைத்து நெற்றி பகுதி அதன் மீது படும்படி இப்படி வைத்துக்கொண்டு கால்களை அகட்டி வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இறுதி நிலை, யோக நித்ராசனத்தினுடைய இறுதி நிலை. இந்த யோக நித்ராசனத்தினுடைய பயன்கள்: உடல் முழு தளர்வு நிலை அடைகிறது, மன அழுத்தம், மன இறுக்கம் அகலுகிறது,
அது மட்டும் இல்லாமல் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் பாய்ச்சப்படுவதால் உடல் முழு அமைதி நிலை அடைகிறது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் அனைத்தும் கரைக்கப்படுகிறது. ஏனென்றால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் பாய்ச்சப்படுவதால். மேலும் உடலும் மனமும் முழு அமைதி நிலையை அடைகிறது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த யோக நித்ராசனத்தை மறுமுறை எப்படி செய்வது என்பதை பார்க்கலாம். கவிழ்ந்து படுத்துக் கொள்ளுங்கள். முதலில் கைகளை நீட்டி முதலில் பயிற்சி ஆசனம். வலது கையையும் தலையையும் மூச்சை இழுத்துக்கொண்டே மேலே உயர்த்தலாம். வலது கையையும் தலைப்பகுதியையும் தூக்கி நிறுத்தலாம். மெதுவாக மூச்சை விட்டபடியே கீழே இறக்கலாம். இப்போது இடது கையையும் தலைப்பகுதியையும் மேலே தூக்கலாம். வைத்து விடுங்கள். மூச்சை விட்டபடியே மறுபடியும் ஒரு முறை செய்யலாம். வலது கை விட்டு விடலாம். இடது கை. மூச்சு உடம்பை தூக்குகிறது, மூச்சு கீழே இறக்குகிறது. உங்களுடைய தாடை பகுதியை கீழே வைத்து விடவும். இப்பொழுது முட்டி பகுதியை கால்களினுடைய விரல்கள் கீழே அழுத்தியபடி முட்டி பகுதியை மூச்சை இழுத்துக்கொண்டே மெதுவாக தூக்கலாம். மூச்சை விட்டபடியே கீழே இறக்குங்கள். இப்படி ஒரு 2 முறை செய்யலாம். முட்டி வலி சரியாகிறது. அடுத்து யோக உருள் தண்டனை, அதாவது 2 கைகளையும் 2 கால்களையும் தலைப்பகுதியையும் ஒரே நேரத்தில் மூச்சை இழுத்துக்கொண்டு ஒரு போட் போல தூக்க வேண்டும். மூச்சை விட்டபடியே கீழே இறக்குங்கள். இன்னொரு முறை செய்யலாம். தாடைப்பகுதியை கீழே வைத்துக்கொண்டு மூச்சை விட்டபடியே கீழே இறக்கலாம். இப்பொழுது வலதுபுறமாக திரும்பி படுங்கள். இப்பொழுது இடது பக்கம் திரும்பலாம். திரும்பிக் கொள்ளவும். இப்பொழுது யோக நித்ராசனத்தினுடைய முதல் நிலை, கன்னங்களில் கைகளை வைத்துக்கொண்டு கால்களை 2 கால்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக செய்யவும். இது ஒரு 10 முறை செய்யலாம். கால்கள் பலம் பெறுகிறது. யோக நித்ராசனத்திற்கு நம் உடலை தயார்படுத்துகிறது. அடுத்து கண்களை மூடிக்கொண்டு இயல்பான சுவாசத்தை கவனிக்கலாம். இது நிலை 2. 3வது நிலையில் கைகளை இப்படி வைத்துக் கொள்ளுங்கள். இடது கை மேல் வலது கை வைத்து உங்கள் நெற்றி பகுதியை கைகளின் மேல் வைத்து முழு ஓய்வு நிலையை அடையலாம். கால்களை அகட்டி வைத்துக் கொள்ளலாம். இதுதான் யோக நித்ராசனம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மார்ஜாரி ஆசனம் என்ற ஒரு சிறப்பான ஆசனத்தை கற்கலாம். நன்றி, வணக்கம்.